Hello friends, வணக்கம் and welcome back to Paruppu Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து கேட்கவே ஆரம்பிச்சிட்டீங்க, அக்கா ஏங்கா வீடியோஸ் வந்து போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். நம்ம வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. அதனால என்னால் எந்த வீடியோஸும் வந்து ஷூட் பண்ணவும் முடியலை, அப்லோட் பண்ணவும் முடியலை. அதுதான் இவ்வளோ கேப் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நல்லா வந்து செட்டில் ஆகிருக்கோம். இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து நான் போட ஆரம்பிச்சிருவேன். இனிமேல் வழக்கம் போல் நீங்கள் வந்து திங்கள், புதன், வெள்ளிக்கிழமை நம்மளோட சேனலில் வீடியோஸை வந்து எதிர்பார்க்கலாம். இனிமேல் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா ரெசிபீஸுமே இந்த புது கிச்சனில் இருந்து தான் நான் உங்களுக்காக ஷூட் பண்ண போகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு ரெண்டையுமே வந்து நான் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த அளவில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்க்கு உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு கப்பு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். கூடவே என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நாம் வந்து அரைச்சிக்கலாம். தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து காரத்துக்காக நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒன்று கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். அதனால் மிக்சியில் வந்து நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதை அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக தூர ஊற்ற வேண்டாம். இதை வந்து நம்ம குழம்புல ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. மல்லித்தழை இருந்துச்சு அப்படின்னா மல்லித்தழை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதை உருண்டையாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து உருண்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உருண்டை உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபியை அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல் ஆரம்பித்த புதுசில் ஸ்டார்டிங்கில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த உருண்டையை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா குழம்புல வந்து சேர்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே வந்து பச்சையாக குழம்புல சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து 2 மெத்தட்லேயும் வந்து பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆவிலையும் வேக வச்சு போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ மீதி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவு இருக்குது. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம கரைச்சி குழம்புல வந்து சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் அதில் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து பூண்டு வந்து ஜாஸ்தியாக போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்றது வரை வதக்கிக்கோங்க. அதாவது ரொம்ப பொன்னிறமாக வர்றது வரை வதங்கணும்னு இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு 3மே நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கணும். இப்போ இது கூட நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு மிளகாய்த்தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான சாம்பார் மசாலா கூட இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிற இந்த குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பருப்பு உருண்டாக்கி மாவு அரைக்கும் போது அது கூட உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரை மட்டும் 1 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் பார்த்தீங்களா புளி, அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா மாறுற வரை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் தேங்காவை மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வச்ச அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அது கூட நம்ம மிக்ஸி ஜாரை கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதையும் வந்து அந்த குழம்புல ஊற்றிக்கோங்க. இது வந்து அந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குறதோட நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பருப்பு உருண்டை இதில் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த உருண்டை வந்து குழம்பு நல்லா உறிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து இன்னுமே குழம்பு நல்லா கெட்டியாகி வரும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சோம் பார்த்திங்களா பருப்பு உருண்டைகள், அதை வந்து இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த உருண்டை எல்லாமே நல்லா வந்து வெந்துடும். இதை வந்து கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அந்த உருண்டை எல்லாம் நல்லா குழம்புக்குள்ளே மூழ்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்ததும் அந்த பருப்பு உருண்டை வெந்ததுக்கப்புறமா அப்படியே மேலே நல்லா குழம்புக்கு மேலே மிதந்து வந்துருச்சு. சூப்பராக நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வேணும்னா நீங்கள் மல்லித்தழை கூட தூவிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து உள்ளே வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம், நீங்கள் இந்த உருண்டையே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களை கருத்துக்களை மறக்காமல் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.